நம் நாட்டின் சுப்ரீம் கோர்ட்டில் தலைமை நீதிபதி உட்பட மொத்த நீதிபதிகள் எண்ணிக்கை உச்சவரம்பு 34ஆக இருந்தது. இதை 38ஆக உயர்த்த வேண்டும் என்ற நீதித்துறையினரின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு அதற்கான நடவடிக்கை எடுத்தது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் மொத்த எண்ணிக்கையை 38ஆக உயர்த்த கடந்த மாதம் 5ஆம் தேதி மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து கொலீஜியம் பரிந்துரைப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு இன்று புதிதாக 5 நீதிபதிகளை நியமிக்கும் நடவடிக்கைக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்ததாக மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தகவல் வெளியிட்டார். அதன்படி மும்பை ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசேகர், ஹைகோர்ட் தலைமை நீதிபதி ஷீல் நாகு, மத்திய பிரதேச மாநில ஹைகோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் சச்தேவா, ஜம்மு காஷ்மீர் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி அருண் பள்ளி ஆகியோர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக பதவி உயர்வு செய்யப்பட்டனர். இவர்களுடன் தமிழகத்தைச் சேர்ந்த சுப்ரீம் கோர்ட் மூத்த வழக்கறிஞர் வெங்கட சுப்பிரமணி மோகனாவும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் எண்ணிக்கை தற்போது 37ஆக உயர்ந்துள்ளது. இன்னும் ஒரு காலியிடம் மட்டும் நிரப்ப வேண்டியுள்ளது. புதிதாக நியமிக்கப்பட்டவர்களில் மோகனா தமிழகத்தைச் சேர்ந்த பெண் வழக்கறிஞர் ஆவார். இதன் மூலம் வழக்கறிஞராக இருந்து நேரடியாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். இவர்கள் அனைவரும் நாளை காலை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளாக பதவியேற்பர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட மோகனாவுக்கு முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார்.